வணக்கம் அன்புறவுகளே. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு புதிய முரணு முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஓராண்டு நிறைவினை இந்த வாரத்திலே நாங்கள் கொண்டாடியிருந்தோம். இந்த ஓராண்டிலே பல மைல்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியோடு, அந்த வளர்ச்சியோடு, அந்த எழுச்சியோடு இணைந்திருக்கக்கூடியதான ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்புறவுகள் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வார முரணு முடிவு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கின்றோம். அன்புறவுகளே, முரணு முடிவு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒன்றுமில்லை, மேலோட்டமாக சொல்ல போனால் சமூக முரண்களை பற்றி பேசுகின்றோம். ஆனால் சமூக முரண்கள் என்பது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. பார்ப்பதற்கு சிறிதாக தெரியும், ஆனால் அதனுடைய ஆழ அகலங்கள், அதனுடைய வலிகள், அது தருகின்ற வேதனைகள், அது தருகின்ற மனப்புரள்வுகள் ஏராளமாக இருக்கின்றது. எனவே சிறியதாக தெரிகின்ற பிரச்சனைகள் தான் மிக பெரிதாக பூதாகரமாக எங்களிடம் வருகின்றது. எனவே சிறியதை சிறிதாக இருக்கின்ற பொழுதே அதை களைந்து விடுவது நான் நினைக்கின்றேன். மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் நாங்கள் எங்களையும், எங்களுடைய மனங்களையும், எங்களுடைய வாழ்வுகளையும் உள்ளே செலுத்துவதற்கு முதல் எங்களை தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழி என்றே நான் நம்புகின்றேன், நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக புலம்பெயர்ந்த சமுதாயத்தில் மிக உன்னதமான, மிக எழுச்சியான, ஆடம்பரங்களான சந்தோஷங்களும் சுபீட்சமும் நிறைந்திருந்த மண்ணில் கூட குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் முளைவிட தொடங்குகின்றன. ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் புதிய நாடு, புதிய மனிதர்கள், புதிய மொழி, புதிய நாகரிகம், புதிய பண்பாடு, புதிய வாழ்வை மீண்டும் அகரமிட்டு தொடங்குகின்ற பொழுது எழக்கூடிய பல சிக்கல்களோடு நாங்கள் முட்டி மோதி பயணிக்கின்றோம். எனவே அந்த பயணங்களிலே எங்களை நெருக்குதல் தரக்கூடிய பல விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக அலசி ஓரளவுக்கு அந்த 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 பிரச்சனைகளினுடைய கனதிகளை நாங்கள் புரிந்து கொண்டோமா இருந்தால் தொடர்ந்து எங்களுடைய பாதையை செப்பனாக அமைக்கலாம் என்கின்ற ஒரு நோக்கமும் ஒரு தேடலும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு நோக்காக வந்திருக்கின்றது. அந்த வேளையில் இந்த முரண் முடிவு நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து வழிநடத்த ஒரு கலைக்குழுவினர், அடுத்து கருத்துரையாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அந்த அன்புறவுகளை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. இங்கே முதலிலே கருத்துரையாளர்கள், கலைஞர்களை நான் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். சிலரை உங்களுக்கு தெரியும், குறிப்பாக மதன், அவரை தெரியும். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் கூட இந்த ஒரு பாடுபொருளை நிகழ்த்தி காட்டுவதற்காக வந்திருந்தார். மதன் கலை உள்ளம் கொண்டவர், கலைஞர். இன்னும் இசை நிகழ்ச்சிகள், மகிழ்வூட்டல் நிகழ்ச்சிகள் போன்ற விடயங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வருபவர். அதை விட அவர் ஒரு எஸ்டேட் ஏஜென்ட், அதுக்கு உரிமையாளராக இருக்கின்றார் மதன். அவருடைய கலைப்பணி தொடர்ந்து எங்களுக்கு தேவை. அடுத்து அனிகா வந்து ஒரு இந்த தொண்டு நிறுவனங்களோடும் தொண்டு பணிகளோடும் தன்னை சிறு வயதிலிருந்து இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வருகின்ற ஒரு பெண். அவர், நான் நினைக்கின்றேன், சிறு வயதிலிருந்து அவருக்கு இந்த தொண்டு மக்களுக்கு உதவி செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. அதைவிட நடனம், பாடல், நாடகம், நடிப்பு போன்ற விடயங்களோடு சிறு வயதிலிருந்தே மிக ஈடுபாடு கொண்டவர். அவர் கலை நிகழ்ச்சிகளை மேடைகளிலே இந்த லண்டனிலே மற்றும் ஐரோப்பிய ஏனைய நாடுகளிலும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். மிக உன்னதமான ஒரு நர்த்தகி, நடனத்தை ஆடக்கூடியவர் அனிகா இன்று எங்களுக்கு ஒரு நடிவாகத்தை நடித்து காட்ட இங்கே வந்திருக்கிறார். அடுத்து இங்கே கருத்துரையாளர்களாக, விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள் ரோஷானை எனக்கு சிறுவயது முதல் தெரியும். மிக துடிப்புள்ள ஒரு இளைஞன், மிக ஆர்வமுள்ள, எதையுமே பரிச்சாத்தமாக செய்து பார்ப்பதற்கு தத்துணிவுள்ள ஒரு இளைஞனாகவே நான் இளம் வயதிலிருந்து ரோஷானை பார்க்கின்றேன். ரோஷானும் ஒரு கலை உள்ளம் கொண்டவர். பாடல் மற்றும் நாடகம், நடிப்பு போன்ற துறைகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகிறார். இப்பொழுது ஒரு மிக பிரபலியமான ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே அவர் மிக முக்கியமான ஒரு பொறுப்பான பணியில் இருந்தாலும் கூட
தன்னுடைய கலைகளுக்கும் தன்னுடைய கலை தேடலுக்கும் வடிகாலாக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார். அடுத்து காயத்ரி இன்றைய அமர்வுக்கு மிக ஒரு விருந்தினராக வந்திருக்கின்றார். அனைத்துலக சர்வதேச கல்வியியல் துறை அந்த பொறிமுறை அந்த வலைப்பின்னலுக்கு பரீட்சை தொடர்பாளர்கள் ஒருவராக இங்கே இருக்கின்றார். இன்னும் காயத்ரியும் பல சமூக பணிகளோடும் கலை பணிகளோடும் இணைத்து கொண்டு செயற்பட்டு வருவார். அவரை நான் சந்தித்தது கூட ஒரு பொது பணி சார்பாக, மாணவர்கள் பற்றிய ஒரு கல்வி முயற்சி சார்பாக, பரீட்சை அழகு சார்ந்த ஒரு விடயத்திலே சென்ற பொழுதுதான் நானும் காயத்ரியை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவரை பார்த்த உடனே சில பேரை தொலைக்காட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பெறும். காயத்ரியை பார்த்த பொழுதும் எனக்கு அப்படித்தான் வந்தது. அந்த எண்ணம் இன்று ஈடேறி இருக்கின்றது. காயத்ரி பல வித்தியாசமான சிந்தனைகளை தன்னுள்ளே கொண்டு செயற்பட்டு வருபவர். எனவே அவருடைய கருத்துக்கள் இந்த வேளையில் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரி, எல்லாருடைய அறிமுகமும் சரி. இப்பொழுது நாங்கள் அனிகா நான் கையிலாக கொடுக்க சென்றதை கூட கவனிக்காமல் தன்னுடைய நடிப்பை நிகழ்த்தி காட்டுவதற்காக அந்த பக்கம் திரும்பி நின்றதை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். நான் தட்டி எனக்கு கை கொடுக்க சொல்லியிருந்தேன். எனவே அவர்கள் இந்த வாரம் இந்த நடிபாகத்துக்கூடாக கொண்டு வருகின்ற காட்சி படிமம் என்ன என்பதனை, சமூக முரண்பாடு என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். என்னால் இனி இது பார்த்து கொண்டு இருக்க முடியாது. பிறந்த நாளைக்கு அனுப்புறது வேறு விஷயம், இது ஒவ்வொரு மாசம் அனுப்புறேன்னு I don't understand. இந்த எங்கட குடும்பத்தை நான் தானே பார்க்கணும். அவள் அங்கே ஸ்ரீலங்கால இருக்கணும், அதை பார்த்து முடிஞ்சு. நீங்க சின்ன வயசுல இருக்கிறது அங்கிருந்து வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ நீ யூரோப்புக்கு வந்துட்டீங்க, மேரி பண்ணிட்டீங்க, நீங்க உங்களைய பார்க்கணும். என்ன அப்படி இல்லை, அவள் இந்த சிந்தனையிலிருந்து வளர்த்தவ. அப்போ அண்ணா ஒன்னோட்ட அண்ணா அங்கிள் ரெண்டு கணவர் இருக்கணும். அவள் எந்த உதவி இல்லாம இந்த கஷ்டப்பட இல்லைங்க. எத்தனை நீங்க ஒவ்வொரு மாசம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாசம் நான் பாட்டி வேற யார் செய்யறது? இப்போ நான் தானே செய்யணும். என்ன நீங்க காசு பாட்டிக்கு அங்க ஒருத்தர் பார்க்க மாட்டீங்களா? அவையில எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி நான் அனுப்பி கொண்டு தான் இருப்பேன். சரியோ, உங்களுக்கு பிடிக்காட்டி என்ன ஒன்றும் செய்யலாம். எனக்கு ஒன்றும் விளங்கல. நீங்க அனுப்புறா அனுப்புங்க. நல்லது. பார்த்தோம், இங்கே மிக சிறிதான ஒரு பிரச்சனை தான் மிக சிறிதாக காட்டப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதுமே சின்ன பிரச்சனை போல் தெரியும். ஆனால் நாங்கள் இன்றைய இந்த வரிசைக்கு, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இந்த கருப்பொருளை எடுத்து வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒவ்வொரு கருப்பொருளும் நேற்று தெரிந்து கொண்டு, ஒரு பிரச்சனையை தெரிந்து கொண்டு, இன்று அதனை அலசிக்கொண்டு நாளை தொலைக்காட்சியிலே கொண்டு வருவதல்ல இந்த நிகழ்ச்சி. பலருடைய மூளை செலவைகளுக்கு பின்பு கட்டாயமாக இது சமூகத்தின் மத்தியிலே பேச வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகின்றது. இங்கே அனிகா மற்றும் மதன் நடிவாகம் ஏற்றிருந்தார்கள். உண்மையாகவே இவர்கள் நடிகர்கள், நான் திருப்பி மக்களிடம் சொல்வது, இது உண்மையான பாத்திரங்கள் அல்ல, இவர்கள் நடிவாகம் ஏற்று நடிக்கிறார்கள். ஆனால் இது போன்ற பாத்திரங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றன. அவர்களை பிரதியீடு செய்வதாக, பிம்பம் செய்வதாகவே இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அனிகா இந்த பாத்திரத்திற்கு பாகமாட கேட்ட பொழுது அவர் அதற்கு ஒரு எதிர்மறையான மனம் கொண்டவராக தன்னுடைய சுய வாழ்வில் இருக்கின்றார். மக்களுக்கு உதவி செய்வது, தொண்டு நிறுவனம் மற்றது குடும்ப அமைப்புகளை அன்போடு அணைத்துக் கொள்கின்ற ஒரு பங்கில் இருப்பதனால் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஆனால் நடிபாகம் என்பது வேறு, வாழ்வு என்பது வேறு. எனவே அனிகா இது ஒரு நடிபாகத்தை நடித்திருந்தார். அதே போலதான் மதனம். நான் நினைக்கின்றேன், இங்கே காசு அனுப்புவது சம்பந்தமான ஒரு பிரச்சினை இங்கே பேசப்படுகின்றது. காசு அனுப்புவதில் உள்ள பிரச்சினைக்கான காரணகாரியங்கள் என்ன, இவர்கள் யாருக்கு அனுப்புகிறார்கள், என்னத்திற்காக இந்த பெண் அதை தடுக்கின்றார், இவர்கள் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இளம் தம்பதிகள் என்று நினைக்கின்றேன். அவர்களுடன் நாங்கள் பேசி பார்ப்போம். இன்னும் ஆழமாக பேசுகின்ற பொழுது என்ன பிரச்சனைக்குரிய வேறுதான் மிக முக்கியமானது. ஏன் பேசுகின்றோம் என்பதல்ல, பேசுவதனாலே பிரச்சனையினுடைய வேரை கண்டறிய பார்க்கின்றோம். வேரை கண்டறிந்த பொழுதுதான் நானும் நீங்களும் இந்த கருத்துரையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அனிகா, உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் என்றால், நீங்கள் ஏற்கனவே எனக்கு தொலைபேசியில் சொன்னது போலவும் இது உங்களுடைய பிரச்சனை இல்லை. நீங்கள் இதற்கு மாறுபட்ட கருத்துடையவரான தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும். ஒரு பாத்திரத்தை பாகமாடிருக்கீங்க. அந்த பாத்திரத்துக்கு என்ன பேர்? ஆர்த்தி. சரி ஆர்த்தி, இப்போ நாங்கள் ஆர்த்தியோட கதைப்போம். அனிகா வேண்டாம், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு வேண்டாம். சரி ஆர்த்தி, இவர் யார் உங்களுக்கு? கணவன். எவ்வளவு காலமா நீங்கள் மேரி பண்ணி இருக்கீங்க? ஒரு 4 வருஷம். 4 வருஷம். ஓகே. இது என்ன உங்களோட காதல் திருமணமா இல்லாட்டில்? இல்ல, அம்மா அப்பா சொன்னது. அம்மா அப்பா எங்க? ஊர்ல. உங்களோட அம்மாக்கள் எங்க? ஊர்ல இருக்கணுமா இங்க இருக்கணுமா? இங்கதான் இருக்கணும். இங்கே தான் இருக்கணும். நீங்கள் எங்க? நீங்கள் ஊர்ல இருந்து இங்க வந்தீங்களா இல்லாட்டி இங்கே? இங்கே பிறந்தேன். இங்கே பிறந்தீங்க. ஓகே. இப்போ ஏனென்றால் உங்களோட அங்கே தொழில்நுட்பவியலாளர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய முகம் சரியாக தெரியவில்லைன்னு கொஞ்சம் நீங்கள் பேசுகின்ற பொழுது. சரி, இப்போ
நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளை என்ன நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? லைக் நான் பயோமெடிக்கல் படிச்சேன்னா இப்போ லேபில் வேலை செய்கிறேன். ஓகே. இப்போ என்ன உங்களோட கணவனும் இங்கே பிறந்தாரா இல்லாட்டி? இல்லை அவர் ஊரில் தானே வந்தவர். கிட்டடிலாம் வந்துருந்தாங்க. சரி. அப்போ உங்களுக்கு ஊர்லேயே அவர் தெரியுமா? இல்லை இல்லை அம்மா அப்பா சந்தோஷமா அம்மாக்கள் பேசினாலும் நீங்கள் விரும்பி சந்தோஷமா தானே? அம்மா அப்பா பாட்டு செய்தா எனக்கு நல்லா இருக்க பிளஸிங். இப்ப அதுல சந்தேகமா இருக்கா? பிளஸிங் இல்ல அப்படியா? இல்ல அப்படி எல்லாமே என்ன பிரச்சனை? காசு அனுப்புறது பற்றி ஏதோ ஒரு சிக்கல்? காசு அனுப்புறது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு மாசம் அவர் வாங்குற சம்பளத்துல எல்லாத்தையும் அம்மா அப்பாக்கு அனுப்பினா அவர் கஷ்டப்பட்டு அனுப்புறது எனக்கு பார்த்து கொண்டு இருக்கல. இல்ல அம்மா அப்பாக்கு அனுப்புறாரு. அவர்கிட்ட அம்மா அப்பாக்கு தான் அனுப்புறாரு. நீங்களே அவங்களுக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அனுப்ப தேவையில்லை நினைக்கிறீங்களா? தேவையில்லை. லைக் ஒவ்வொரு மாசம் அனுப்புறேன்னா அவர் ஓவர் டைம் எல்லாம் வேலை செஞ்சு என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. உங்களுக்கு அவருடைய வேலையை அவர் கஷ்டப்பட்டு கூட நேரங்கள் செலவழிச்சு அந்த காசு அனுப்புறதுக்காக அப்படி வேலை செய்யறாரு. உங்களோட பிரச்சனை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு இல்லைன்றது அல்லாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றாரு? என்ன டைம் ஸ்பெண்ட் குறைவு. வேலைன்னு தெரிஞ்சா எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது? ஸோ அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இவரும் நீங்களும் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் மற்றவங்களுக்காக ஃபேமிலி கொண்டு அவர் இருக்கிறதால கூட ஃபேமிலியோட இருக்கிறது, ஃபேமிலியை விட்டு தொடர்பு இல்லாமல் பிரிக்கணும் அப்படி இல்லை அப்படி இல்லாமல் இல்லை. இது ஒவ்வொரு மாதம் அவர் காசு அனுப்புறது தான் பிரச்சனை. இப்போ அந்த காசு அங்கே அனுப்பாமல் உங்களுக்கு அந்த காசு எடுக்கணும்? இல்லை எனக்கு காசு தேவையில்லை. நான் வேலை செய்யறேன்னு எனக்கு காசு வருது. லைக் எனக்கு பரவாயில்ல. அவர்கிட்ட முழுக்க சம்பளத்தை அங்கே அம்மா அப்பாக்கு அனுப்பினா அவர் கஷ்டப்பட கூடுதலாக வேலை செய்ய வேண்டி இருக்குன்ற ஒரு ஒரு சிக்கல். மற்றபடி அவங்களோட அம்மா அப்பாவோட உங்களுக்கு உறவு இருக்கா? காய்ச்சிருக்கீங்களா? ஒரு பரவாயில்ல. சரி ஆர்த்தி, பாப்போம் உங்களோட கணவனோட நாங்கள் கொஞ்சம் கழிச்சிட்டு வருவோம். நீங்க கொஞ்சம் வாங்காம இருங்க. மதன், இப்ப நீங்கள் மதன் இல்ல ஆர்த்தியினுடைய கணவனாக கதைக்கணும். ஆர்த்தியினுடைய கணவனுக்கு என்ன பேர்? விஜய். விஜய். சரி விஜய், தெரிவிக்க மாட்டீங்க. சரி விஜய், இப்ப நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் கேட்டுனாங்க. நீங்கள் ஊர்ல எவ்வளவு காலம் நீ ஊர்ல இருந்து வந்து? 5 வருஷம். 5 வருஷம். அப்ப கல்யாணம் கட்டி 4 வருஷம் வந்தோடனே திருமணம் பேசிட்டாங்க. வேலை செய்ய தொடங்கி. உங்களோட அம்மாக்கள் எங்க? ஸ்லோன்ல இருக்கிறேன். இவேறு அம்மாக்கள் இங்கேயா? இங்கே கனாலத்துக்கு முதல்ல வந்துட்டோம். அவையில் சின்ன நாய்க்குள்ள வந்துட்டோம். இவேறு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு? இவையில் இப்போ கனாலம் இங்கே இருக்கிற ஆக்கள்ன்றபடியாக கொஞ்சம் இந்த பிரிட்டிஷ்ன்ற கல்ச்சர், இந்த வெளிநாட்டு ஆக்கள்ன்ற கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற ஒரு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். கல்ச்சர்ன்றது என்ன? நீங்கள் இப்போ தெரியுதானே, இப்போ இங்கே இப்போ ஃபேமிலியோட குறைவு தெரியுதானே, இந்த ஈடுபாடு குறைவு, தங்களோட வேலை என்று சொல்லி அப்படி தான் வெளிநாட்டு ஆக்கள் இருக்குது. அதை பார்த்து அவைகளும் அதே தான் கடைபிடிக்கணும். இப்போ ஃபேமிலி ஒரு ஒரு ஓகே ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியோட பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ எங்களோட இது இப்போ என்ன மாதிரி இல்லை, நான் என்னோட ஃபேமிலியோட எப்படி இருக்கிறோமோ அப்படி அவைகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ குடும்பத்தோட அந்யோன்யம் இப்போ சில வழியில் ஒரு தனித்தனி வாழ்க்கையை வாழ்கிறதான இப்போ வேணுமெண்டு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட அம்மா அப்பாவுக்கு காசு அனுப்பக்கூடாதுன்றதா வேணுமெண்டு செய்கிறாவா? இல்லாட்டி அவங்க வளர்ந்த சூழல் அந்த இயல்பு அப்படி ஒரு ஃபேமிலி பாண்டா இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரியா? இல்லை அவன் சொல்கிறான், இப்போ நீங்களே இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவைகளுக்கு அங்கே வேலை இருக்குத்தானே, வீடு இருக்குத்தானே, நீங்கள் எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு ஹெல்ப் தேவை இல்லாமல் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு தான் நீங்கள் தேவையில்லை அனுப்புறீங்களா? தேவையில்லாமல் அனுப்புறேன். நான் உதவி செய்யணும் தானே இந்த ஃபேமிலிக்கு. தேவைக்கு தானே விஜய் உதவி. தேவையில்லாத இடத்துல செய்கிறது உதவி இல்லை. அது இப்போ வெளிநாட்டில் ஒரு பிள்ளை இருக்கைக்குள்ள, ஒரு சகோதரம் இருக்கைக்குள்ள அவையில் எதிர்பார்ப்பேன். நம்ம ஏதாவது ஒரு தொழில் வைக்க இல்லாட்டிலும் கூட எதிர்பார்ப்பேன். அப்படியா? அப்படி தேவை இல்லாமல் நான் நினைக்கல கேட்பேன். நான் இப்போ அவளோட கதைச்சளவில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சார், உங்களோட மனைவியை பற்றி கூட தெரிஞ்சிருக்கும். அவள் இப்போ உங்களோட வீட்டுக்கு, உங்களோட உறவுகளுக்கு, உங்களோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு மாமன் மச்சான் எக்ஸட்ரா அவங்களுக்கெல்லாம் அனுப்ப தடுக்கிறது இல்லை அந்த பிள்ளைன்ற ஆர்த்தின்ற நோக்கம் போல எனக்கு தெரியுது. நீங்கள் அதுக்காக கூட டைம் வேலை செய்து உங்களை வருத்தி கொள்றீங்கன்ற ஒரு பிரச்சனை. அது அன்னெசரி விஷயம். இதுக்கு என்னத்துக்கு இப்படி அப்படி தேவையில்லை இருந்துட்டு போய் அது ஒரு மெத்தட் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் நார்மலாக வேலை செய்கிற மாதிரி வேலை செய்து உழைச்சா அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் காணும். இப்போ அவைகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கட்டாயம் கூட மனத்தினால் வேலை செய்கிறது தான். அது தவிர்க்க முடியலை. அது என்ன கட்டாயம் நான் செய்து. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களா? ஒரு குடும்ப சூழல், ஒரு கூட்டுச்சூழல், குடும்ப அமைப்பு, அம்மா அப்பா, அது நாங்கள் இப்போ இவங்கள் சில வழியில் 17-18 வயசுக்கு பிறகு
தாங்கள் தனி வாழ்க்கை என்ற மாதிரி பழக்கப்பட்டிருப்பின போல இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க உங்களோட அம்மா அப்பா ஒரு 90% பிரிட்டிஷ் ஸ்டைலில் இல்லாட்டி வெளிநாடவர்களுடைய ஸ்டைலில் வளர்த்திருக்கிறேன். ஸோ 17-18 இயர்ஸ்க்கு பிறகு அவை தனிப்பட்ட வாழ்க்கை. அப்போ உங்களோட செட்டப்பை பார்த்தால் 40, 50, 60 வயசு வரைக்கும் பிறகும் கூட குடும்பத்தோட தொடர்பு, காசு, உதவி இதை நீங்க விளங்கப்படுத்தினீங்களா? விளங்கப்படுத்தினான். அது வந்து நோமல் இல்லையா, அப்படி ஒரு லைஃப் நோமல் இல்லையாம். அவெல்லாம் வந்து படித்த உடனே ஜூனியருக்கு போய்க்கல, விட்டு பிரிஞ்சு போயிட்டாவாம். அதுக்கு பிறகு தாங்கள் சங்கட பாடாம். இப்போ அந்த மதர்ஸ் டே என்று சொன்னால் உடனே உனக்கு பூ கொடுக்குற அம்மாவுக்கு ஒரு பர்த்டே என்று சொன்னால் அடிச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? அவங்கள இதுக்கு பிரச்சனைப்படுறா என்ன நினைக்கிறீங்க? சோல்வ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து நான் கணக்கதரன் சொல்லி விளங்கப்படுத்திட்டேன். கேட்குற மாதிரி இல்லை. அவைக்கு வந்து அவைகளுக்கு இப்போ அவையல் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு இருந்தால் தான் அவைக்கு தெரியும் என்ன கஷ்டம், உதவி தேவை, உதவி இல்லாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் பண்ணுறது. அவையெல்லாம் இங்கே இருக்கணும், அங்கே சொந்தக்காரர் குறைவு இருக்கிறபடியாக அவைக்கு விளங்காது. என்ன நன்றி விஜய். ஆர்த்தி, நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கீங்களா? எத்தனை நேரம் போயிருப்பீங்க உங்களோட லைஃப்பில்? 2 தரம். 2 தரம். ஓகே. அங்கே லைஃப் ஸ்டைலை பற்றி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூட லைக் ஃபேமிலி பார்த்துக்கிறது. அது சரியா நினைக்கிறீங்களா? நல்ல நினைக்கிறீங்களா? நல்லம் தான், ஆனால் ஆகலும் ஒவ்வொரு இருக்கக்கூடாதுன்னு. நல்லது நேயர்களே, நான் நினைக்கின்றேன், நான் புரிந்து கொண்டேன், நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள், கருத்துரையாளர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது ஒரு வகையான இது ஜெனரேஷன் கேப் என்றும் ஒரு சந்ததி இடைவெளி என்றும் இதை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வகையான ஒரு கால மாற்றமும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளர்கின்ற முறைமைக்கும் தாங்கள் பெற்றுகின்ற அனுபவங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு முரண்தான் இங்கே இருக்கின்றது. இவருடைய ஆர்த்தியினுடைய தாய் தந்தையர்கள் இப்பொழுது பெரும்பான்மையான இலங்கையிலிருந்து வந்த தாய் தந்தையர் பிள்ளைகளை தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தங்களுடைய இனம் சார்ந்தவர்களுடன் பழகி அந்த குடும்ப உறவுகளோடு இயன்றளவு வளர்க்க முயல்கின்றார்கள். அந்த ஒரு முனைப்பு இவரை அந்த முனைப்பிலே இவரை வளர்த்தது போல் தெரியவில்லை. எனவே இவர் தான் வளர்ந்த அந்த மேற்கத்திய முறைமைக்கு ஏற்ப தன்னுடைய குடும்பத்திலே பிரதியீடு செய்கின்ற பொழுது அங்கே விஜய் வந்து அப்படியே எதிர்த்தரப்பிலே வித்தியாசமான ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார். இதுதான் இன்றைய பிரச்சனை. இதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆர்த்திக்கு அவரை பணம் கொடுக்கக்கூடாது, அவருடைய பெற்றோர்கள் உறவுகளிலிருந்து துண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. மிக ஒரு அப்பாவித்தனமாக இன்னசென்டான ஒரு பிள்ளையாக இருக்குது. அவரோட பிரச்சனை வந்து எங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அநியாயமாக இழந்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லாமல் மற்றவர்களுடைய போட்டு குழப்பிக்கொண்டு என்பதுதான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல். இது இங்கே பிறந்த பிள்ளைக்கும் இவர்களுக்கு மட்டுமல்ல, 2 பேருமே இலங்கை குடும்ப அமைப்புகளில் இருந்து இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த சிக்கல் அதிகமாக இருக்கின்றன நான் நினைக்கின்றேன். இப்பொழுது கருத்துரையாளர்கள் ரோஷான் பாருங்க. ரோஷான், நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வயதெல்லாம் நீங்கள் வந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன, இதில் என்ன சிக்கல், இது எப்படி தீர்க்கலாம்? இதில் வந்து இப்போ தீர்க்கலாம்னு சொல்கிறத விட இப்போ உண்மையிலேயே அவள் வந்து இங்கே வந்து பிறந்தபடியாக இந்திய கலாச்சாரத்தை தவிர்க்க முடியாத விட வளர்ப்பில் இங்கே வந்து அதாவது சாதாரணமாக ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அவையில் வந்து பெற்றோரோட அனுமதி எடுத்தோ அல்லது அவைகளுக்கு கீழே இருக்கணுமென்ற ஒரு கட்டாயம் இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து அவள் வந்து எல்லா டிசிஷனையும் அவள் தானே முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவள் வளர்ந்தவ. ஸோ அந்த நிலையில் அவளோட மைண்டில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும், அதாவது காசு அனுப்புறதுகள். இப்போ அவர்கிட்ட இதில் பார்க்க போய்க்கலாம், அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அதாவது காசு அனுப்புறது மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியோட. ஆமாம், இப்போ காசு அது ஒரு மற்றது க்ளோஸ், அதாவது ஒரு அம்மா அப்பாவோடையோ அல்லது சகோதரங்களோடையோ சகோதர பிள்ளைகளோடையோ க்ளோஸாக இருக்கிறது வந்து இங்கே பிறந்தவைக்கும் அங்கே ஸ்ரீலங்காலேருந்து இருக்கிற வந்த ஆக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது அங்கே வந்து உண்மையிலேயே அவர் தாய் தப்பன் வந்து கல்யாணம் கட்டு மட்டும் உண்மையிலேயே அவங்களோட கண்காணிப்புகளில் தான் வளர்றாள். அவர் வந்து சில வழியில் கல்யாணம் கட்டின பிறகும் கூட அதை ஒரு ஆக்களை பொறுத்து. ஸோ அவர் அப்படி வந்த நேரத்தில் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பார் அல்லது இப்படி இந்த நாட்டுக்கு வந்திருப்பார் அப்படிலாம் அவருக்கு தெரியும். ஸோ அவை வந்து இங்கே வளர்ந்தபடியாக அவைக்கு அது தெரியாதால திடீரென்று கல்யாணம் ஒன்று ஒரு இது வர்ற நேரத்தில் அதாவது வந்து
என்ன பொறுத்தவரை அவையோட தாய் தகப்பன் வந்து அதாவது அந்த பிள்ளையோட தாய் தகப்பன் வந்து ஆர்த்தியோட தாய் தகப்பன் வந்து அவளோட வழக்கைகளையோ அல்லது இந்த கல்யாணத்துக்கு முதலோ அவைக்கு வந்து விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கணும். அதாவது வந்து இந்த எங்களோட நாட்டில் வந்து கல்யாணத்துக்கு பிறகு இதுகள் சில நடவடிக்கைகள் நடக்கும். அதாவது வந்து காசு அனுப்புறதோ இல்லை மற்றது க்ளோஸ் ஆகிருக்கிறதோ சரியான வித்தியாசம் பண்ணி அவைக்கு வந்து அவரோட தாய் தகப்பன் எடுத்து சொல்லியிருக்கணும். அப்போ அந்த அவையில் வந்து எனக்கு பிள்ளை மாதிரி எனக்கு தெரியல. அதே நேரத்தில் அவரும் வந்து அவர்லேயும் பிள்ளை இல்லை. ஆனால் அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரிக்கு வந்து ஒரு மாதமும் காசு அனுப்புறது ஒவ்வொரு டைம் வேலை செய்து அதை அனுப்புறேன்னு சொல்லிக்கல. அவையும் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து எதிர்பார்ப்பார். நான் வீக்கெண்ட் போகணும், வீக்கெண்ட் வெளியில் போகணும், ஹஸ்பண்டோட போகணும், அல்லது இளமாக்களோ அவள் ஹஸ்பண்டோட போகணுமோ அல்லது ஷாப்பிங் பண்ணணுமோ அப்படின்ட்டு எல்லா விதத்துலேயும் அவைக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ இவர் சொன்ன மாதிரி அவரே ஒரு மாதம் நான் காசு அனுப்புறேன்னு சொல்லிக்கல. அது வந்து அவையோட சுதந்திரத்தில் சிலதுகள் அவன் வந்து அனுப்ப வேணாம்னு சொல்லலை. வடிவாக கிளியராக சொல்கிறான் காசு அனுப்பலாம். ஆர்த்தி வந்து வடிவாக சொல்கிறான் நான் அனுப்பலாம், ஆனால் எனக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும், என்னோடையும் கொஞ்சம் கூட இருக்கணும்னு தான் அவன் சொல்கிறா. ஸோ அதே மாதிரி விஜய் அண்ணா அவரும் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவையோட கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணி இப்படி பிரச்சனை எங்கள் சமூகத்தில் இருக்குதா? எவ்வளவு இருக்குது? நிறைய இருக்கு எங்களோட சமூகத்தில். உண்மையிலே இது பெரும்பாலும் இருக்கணும். இது இல்லைன்னு சொல்ல. இது வந்து 175% ஆக்களுக்கு மேலே இருக்கணும் என்ன பொறுத்தளவில். இது எந்த கருத்து தான் நான் சொல்கிறேன். கட்டாயம் இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சாக்களோ அறிஞ்சாக்களோ இல்லாட இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பொறுத்தளவு அடுத்து ஆயுதப்பன் ஒரு வடிவாக புரிதல் இல்லாதால் தான் இந்த இது வருதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி 2 பேரும் கதைச்சு பேசி அவையோட சம்மதத்தோடு அவையும் கொண்டு அவையோட விருப்ப வெறுப்புகளையும் இவர் அறிஞ்சு அவைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி மற்றது ஒவ்வொரு மாதமும் அனுப்புறேன் சொல்கிறது அவர் கூட க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது எல்லாரோடையும். இதை விட அம்மா அப்பாவை விட மற்ற எல்லாரோடையும் ஒரு கதையில் எனக்கு தெரியுது குடும்பம். ஸோ அந்த டைம் வந்து தனியாக இருக்க ஓகே. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இருக்கணும்னு சொல்கிறது வந்து அவரும் கொஞ்சம் அதில் விட்டு விலகி அவையோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருந்து அவையோட இதன்றோம்னு சொல்லிதானேன்னா ஆர்த்தியை ஹாப்பியாக வச்சு சந்தோஷம் விட்டு கொடுத்து இதான் பண்றதான என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப விஜய் நீங்கள் என்ன அந்த எல்லாருடைய அம்மா அப்பா மட்டுமில்லை எல்லாருடையும் தொடர்பு இருக்கா? அவங்க அரசியல்வாதிகளுடையும் தொடர்பு இருக்கோ? எல்லாருடையும் தொடர்பு இருக்குது. நான் இந்த மாதிரி சொன்னா நான் கல்யாணம் கட்டின உடனே பழச மறக்க மாட்டேன். முந்தி எப்படி இருந்தனோ இப்போ அதுக்காண்டி நான் இப்போ அவையோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லையே. இப்போ இங்கே இருந்தால் நாங்கள் போய் இப்போ முதல்ல அப்படி இருந்தால் பேர் சொல்லுவாங்க கல்யாணம் கட்டின உடனே ஆளக்கானையில மாறிட்டான்னு ஒரு மனுஷன் ஒன்றும் சொல்லுவாங்க. இல்லை மாறினா அப்படி சொல்வார்கள், மாறாட்டி போன மாதிரி சொல்வார்கள். இப்போ மக்களுடைய இப்போ கோழியை கேட்டு கறி காய்ச்சலாம் அந்த மாதிரி ஒன்று அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நல்லது நேர்களே, இந்த நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். இங்கே நாங்கள் நினைக்கிறேன் மிக தெளிவாக மிக ஒரு தெளிந்த நீரோடை போல மிக தெளிவாக பிரச்சனை எங்களுக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆர்த்தி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு 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 அப்பாவித்தனமான ஒரு விஷயமாகத்தான் அவர் இருக்கின்றார். அவருக்கு இவரை இந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டும், இவரை தனியாக்க வேண்டும், அல்லது இவருடைய பணங்கள் தனக்கு வேண்டும் என்கின்ற எந்த நோக்கமும் இல்லை. அவர் தான் உழைக்கிறார், தான் சந்தோஷமாக வாழ்கின்றார். ஆனால் இந்த மேற்கத்தைய உலகத்துக்கு பழக்கப்பட்ட இந்த தனியே வாழ்கின்ற இந்த சூழல் அவருக்கு இதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இது ஒரு சவால் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. நீங்களும் அழைப்பில் பாருங்கள், உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இடைவேளைக்கு செல்வதற்கு முன்பதாக நான் காயத்ரி, உங்களுடைய கருத்தை முழுமையாக இடைவேளைக்கு முதல் கேட்க முடியாமல் இருக்கக்கூடும் சில வழியில். இடைவேளைக்கு பின்பும் நாங்கள் திரும்பி தொடரலாம். உங்களுடைய கருத்து எப்படி இருக்கும்? என்னென்னு சொன்னான்னா இவர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து லைஃப் மேரி பண்ணி வாரார், ரைட்? இங்கே வந்து மேரி பண்ணுற ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து. ஸோ எந்த பிள்ளை வந்து இந்த நாட்டு சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ இவர் சொன்ன போல் 18 இயர்ஸுக்கு பிறகு தன்னுடைய காலிலேயே நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிள்ளைகள் எல்லாமே உருவாக்குறாங்க. ஆர்த்தி மட்டுமல்ல, சகல பேரும் அதை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவளோட விருப்பம் வந்து என்னடான்றால் இவர்கிட்ட அம்மா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது அல்ல அவளோட விருப்பம். அவள் வந்து சொல்கிறாங்கன்னா இவர் டூ மச்சாக வந்து கஷ்டப்படுறார். ஆர்த்தி மட்டுமில்லை, கனப்பேட்ட லைஃப்பில் வந்து இது நடந்துட்டுருக்கு. என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து டூ மச்சாக வந்து கஷ்டப்பட்டு வேலையை போய் கொண்டிருப்பார். அவற்றை வார சம்பளத்தில் அரைவாசி வந்து அவன் அம்மா அப்பாவுக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த லைஃப் வந்து அவைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதாலேயே டிவோர்ஸில் போகிற தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். காயத்ரி, அவருடைய சம்பளத்தில் அரைவாசி பெற்றோருக்கு போகும், மிகுந்த அரைவாசி மோல்கேஜுக்கு போய்விடும் என்ற ஒரு பிரச்சனை தான் இங்கே இருக்கிறது. இந்த தனிய நிதி என்ற பிரச்சனையை மட்டும் வைத்து இந்த பிரச்சனை அணுகாமல் சற்று விசாலமான பரப்புகளுக்கு கூட நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.